டாக்டர் பத்மா குர்மேத் ஒரு ஹீலர். அழிந்து கொண்டிருந்த ஒரு பாரம்பரியத்தை மீண்டும் உயிர்ப்பித்தவர். ஹிமாலயத்தின் அமைதியில் 2500 ஆண்டுகள் பழமையான ஒரு சிகிச்சை மரபு அழிந்து கொண்டிருந்தது. சோவா ரிக்பா நாடி துடிப்பை கேட்டு அரிய மூலிகைகளால் குணப்படுத்தும் மருத்துவம். சில மரபுகள் காலத்தால் அழிக்க முடியாத அளவுக்கு புனிதமானவை என்று டாக்டர் பத்மா குர்மேத் உறுதியாக நம்பினார். சோவா ரிக்பா மரபை பாதுகாக்கும் அவரது பயணம் சிறு வயதிலிருந்தே ஆரம்பமானது. அவர் தனது தந்தை மருந்துகள் தயாரித்து மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதை சிறுவயதிலிருந்தே பார்த்து வந்தார். அவர் சோவா ரிக்பாவை தேர்ந்தெடுக்கவில்லை, சோவா ரிக்பா அவரை தேர்ந்தெடுத்தது. முதலில் அவர் அந்த மருத்துவ முறையை கற்றுக்கொள்ள விரும்பவில்லை, ஆனால் அவரது தந்தை அவரை சம்மதிக்க வைத்தார். டாக்டர் குர்மேத் இந்த மருத்துவ பாரம்பரியத்தை மீட்டெடுக்க தனது வாழ்க்கையையே அர்ப்பணித்தார். அவர் சோவா ரிக்பா குறித்து பல புத்தகங்களையும் எழுதியுள்ளார். ஆனால் ஒரு பாரம்பரியத்தை பாதுகாப்பது எளிதான காரியம் அல்ல. ஆரம்பத்துல இந்த மருத்துவ முறையை மீட்டு காப்பது பெரிய சவாலா இருந்தது. இது இந்திய பாரம்பரியம்னு நம்ம சொந்த மக்களை நம்ப வைக்கிறது கூட கஷ்டமா இருந்துச்சு. சோவா ரிக்பா அப்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாஸ்ட் ஆப்ஷன் மாதிரி தான் இருந்தது. அந்த முறை மெதுவா நசிஞ்சு போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அவர் கைவிடவில்லை. டாக்டர் குர்மேத் பல சோவா ரிக்பா மருத்துவர்களை ஒன்றிணைத்து பல மாநாடுகளை ஏற்பாடு செய்து பழமையான இலக்கியங்களை ஆவணப்படுத்தினார். அவர் நம் மாண்புமிகு பிரதமரிடம் வைத்த கோரிக்கையின் மூலம் லேயில் தேசிய சோவா ரிக்பா நிறுவனம் நிறுவப்பட்டது. ஆனால் அந்த போராட்டம் இங்கு முடிவடையவில்லை. 2014 எனக்கு இந்தியால இருக்கிற சைனீஸ் எம்பசில இருந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்துச்சு. அதுல இத டிபெட்டியன் மெடிசன் சைனா யுனெஸ்கோல இன்டேஞ்சிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜா அறிவிக்க போறாங்கன்னு தெளிவா சொன்னாங்க. டாக்டர் குர்மேத் அனைத்து ஆதாரங்களையும் துணை ஆவணங்களையும் திரட்டி ஒரு விரிவான டோசியரை தயாரித்தார். இந்த நீண்ட பயணத்தில் டாக்டர் குர்மேத்துக்கு பலரும் துணையாக நின்றனர். என் குடும்பம் நிறைய தியாகம் செஞ்சிருக்கு. சுமார் 25 வருஷமா நான் பெரும்பாலும் எந்த லீவும் எடுத்ததில்ல. என்னோட அப்பா நல்ல ஆரோக்கியமா இருந்தப்ப மெடிசன் புத்தா உன்னோட இருக்கார், நீ புனிதமான பணியை செஞ்சுக்கிட்டே இருந்தா ஒரு நாள் கண்டிப்பா ஜெயிப்பேன்னு சொல்வாரு. ஒரு புதிய தலைமுறை பழமையான அறிவின் பக்கம் மீண்டும் திரும்புகிறது. டாக்டர் குர்மேத்தின் இடையறாத உழைப்பால் சோவா ரிக்பா வெறும் உயிர் பிழைத்தது மட்டுமல்லாமல் அது புதிய வாழ்வை பெற்றுள்ளது. ஒரு மருத்துவரின் மகனாக தொடங்கி இந்தியாவில் சோவா ரிக்பாவின் உந்து சக்தியாக உருவெடுத்தது. ஒரு ஊக்கமளிக்கும் பயணம். டாக்டர் பத்மா குர்மேத், பத்மஸ்ரீ 2026. கோடி கோடி நமஸ்காரம்.